நெல்லை மாவட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தான் நினைத்தால் பாஜகவினரால் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த முடியாது என நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் பிரசன்னகுமார் மிரட்டுவதாக கூறி பாஜகவினர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரம். நெல்லையில் வருகின்ற 22ஆம் தேதி மாலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். நெல்லை உட்பட 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் வரைக்கும் உள்ள 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து 28 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற தச்சநல்லூரில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாவட்ட தலைவர், அதாவது நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் வரக்கூடிய மாநாட்டை நடத்த விடாமல் செய்யும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும், திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை உரிமையில் பேசி நான் நினைத்தால் உங்களால் திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாடு நடத்த முடியாது என்று மிரட்டப்படுத்ததாக மாநகர காவல் துணை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள் தலைமையில் இன்று மாலை நெல்லையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது காவல்துறையினர் நாங்கள் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கவில்லை, அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆய்வு செய்திருக்கிறோம், எனவே அது நடக்க இருக்கிறது. ஆனால் மாநாட்டிற்கு வெளியே பேனர்கள் வைப்பது, இது நெல்லையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் அதனால் பாதிப்பு ஏற்படும், பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் நீதிமன்ற உத்தரவுப்படி விளம்பர பேனர்கள் வைப்பதற்கு, அதாவது கட்சி சார்ந்த பேனர்கள் வைப்பதற்கு தற்பொழுது அனுமதி அளிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தோம். அதனால்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் கட்சியினர் இப்படி கூறுகிறார்கள் என்கிறார்கள். ஆனால் மாநாடு ஒரு பக்கம் நடப்பதற்கான பணிகள் நடந்த இடத்தில் மேடைகள் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து கட்சியினர் ஒன்றும் கூறவில்லை, அதுபோல காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே இருந்த பிரம்மாண்ட மேடைகள் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக மேடைகள் அமைக்கப்படுமா என்பது குறித்த தகவல்கள் இனிமேல் தான் கட்சியினர் தரப்பு தெரிவிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். ஆனாலும் சிறு சிறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பத்திரிகை செய்தி வெளியிட்ட பாஜகவின் பத்திரிகை செய்தியை தற்பொழுது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநாடு நடக்குமா நடக்காதா மிகப்பெரிய என்ற கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் இன்று மாலை காவல்துறை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் கூறும் பொழுது இது முழுக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பேனர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுதான் தற்பொழுது செய்தியாக மாற்றப்படுகிறது என்று கூறுகிறார்கள். எது உண்மை என்று இன்னும் சில நேரத்தில் தெரிய வரும் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் அந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.